வெல்கம் டு சேனல்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் வந்து சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 6ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் சைல்டு அப்யூஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ என்னென்ன சைல்டு அப்யூஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாப்சஸ் போட்டுக்கோங்க. சினாப்சஸ் போட்டு சைல்டு அப்யூஸ்னால் என்ன, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ், ஆஃப்டர் தட் காசஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ், மென்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் சைல்டு அப்யூஸ், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு அப்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, child abuse is the physical or sexual, emotional maltreatment or neglect of a child or children. ஸோ ஒரு சைல்டு அப்யூஸ்னால் ஃபிசிக்கலாக அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் சைல்டை வந்து ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்துறது, அப்படி இல்லைனா செக்ஷுவலாக அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அண்ட் தென் இல்லை எமோஷ்னலாக அவங்களுடைய இதுவை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது, அவங்கள எமோஷ்னலாக அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தான் வந்து சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் CDC அண்ட் தி டிபார்ட்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ் DCD டிஃபைன்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த CDC DCF அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, சைல்டு மால்நியூட்ரிஷன்னா என்னென்னா, ஏதோ ஒரு ஆக்ட் இல்லை சீரியஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் கமிஷன், அப்படின்னா வந்து பேரண்ட் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒமிட் பண்ணுறது, எனக்கு இந்த குழந்தை பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அடிக்கிறது, கொல்றது, அந்த மாதிரி பண்ணுறது, அண்ட் தென் இல்லை கேர் கிவர்ஸ் வந்து அவங்கள ரொம்ப பசங்களை ரொம்ப துன்புறுத்துறது. ஸோ அது எல்லாமே வந்து சைல்டு அப்யூஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்டில். ஸோ சைல்டு அப்யூஸ் கேன் அக்கர் இன் தி சைல்டு ஹோம்ஸ் ஆர் இன் தி ஆர்கனைசேஷன், ஸ்கூல்ஸ் ஆர் கம்யூனிட்டிஸ் த சில்ட்ரன் இன்ட்ராக்ட்ஸ் வித். ஸோ ஒரு குழந்தை எங்கெங்கே இன்ட்ராக்ட் பண்ணுது, லைக் வீட்டில் இல்லை ஸ்கூலில் இல்லை கம்யூனிட்டிஸில் சொசைட்டியில், அதில் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் பண்ணுறது, அங்கெல்லாம் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் பண்ணுறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, first one is a physical abuse, second one is a psychological abuse, third one is a sexual abuse, and then fourth one is a neglect abuse. So physical abuse na enna appdin pathona, physical abuse occurs when a parent or caregivers causes deliberate physical injury to a child. ஸோ ஒரு பேரண்ட்டோ இல்லை கேர் கிவரோ ஒரு குழந்தைய அடித்து துன்புறுத்துது. இப்போ நம்ம நியூஸில் நிறைய பார்க்குறோம், குழந்தைங்களே வந்து அம்மாவே போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ். ஸோ மற்றவங்க மேலே இருக்க கோவத்தில் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஒரு குழந்தைய கொலை பண்ணுறது, 2 குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய நடக்குது. லைக் ஃபிசிக்கல் அப்யூஸாக ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அவங்க பேரண்ட் நல்லா இருக்கணும், இல்லை அவங்க பேரண்ட்குள்ளே சண்டை அப்படின்னா அந்த குழந்தைய தான் போட்டு எல்லாமே அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் சைல்டு அப்யூஸ் இஸ் அன் இன்ஜுரி ரிசல்ட்டிங் ஃபார் ஃபிசிக்கல் அக்ரெஷன். ஸோ ஃபிசிக்கலாக அடிக்கிறது, அந்த சூடு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் தான். ஸோ ஈவன் இஃப் தி இன்ஜுரி வாஸ் நாட் இன்டெண்டட், த ஆக்ட் இஸ் கன்சிடர்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ். ஸோ த இன்ஜுரி ஃப்ரம் ஃபிசிக்கல் சைல்டு அப்யூஸ் மேபி தி ரிசல்ட் ஆஃப். ஸோ எப்படிலாம் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, பீட்டிங் அடிக்கிறது, இல்லை ஸ்லாப்பிங் ஆர் ஹிட்டிங், புஷ்ஷிங் தள்ளி விடுறது, கிக்கிங் காலில் எட்டி உதைக்கிறது, அண்ட் தென் த்ரோயிங் அப்படின்னா வந்து பின்ச்சிங், பைட்டிங் கடிக்கிறது, ஹேரை பூச்சி இழுக்கிறது, அண்ட் தென் பர்னிங் வித் சிகரெட்டில் வந்து சூடு வைக்கிறது, அண்ட் தென் பர்னிங் சிகரெட்ஸில் வந்து சூடு வைக்கிறது, அண்ட் தென் ஸ்கேல்டிங் வாட்டர் இல்லை ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஊற்றுறது, அண்ட் தென் சிவியர் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் தான். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசியோலாஜிக்கல் அப்யூஸ். ஃபிசியோலாஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னா ஒரு குழந்தையோட எமோஷ்னலில் வந்து அப்யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபிசியோலாஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எமோஷ்னலாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு மன வருத்தம் கொடுக்கறது ஃபிசியோலாஜிக்கல் அப்யூஸ். லைக் spurning, terrorizing, isolating, exploiting, corrupting, denying emotional responsiveness or neglect behavior, extreme incidents that convey to children that they are worthless, flawed, unloved, unwanted, endangered, only of value in meeting another's need, all come under physiological abuse. Physiological abuse now ஒரு குழந்தைய வந்து நீ வந்து worthless, நீ வந்து ஒன்றுத்துக்கோ உதவாதவன், நீ வந்து unloved person, நீ வந்து யாருக்குமே தேவைப்பட மாட்ட, ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை ஃபிசிக்கலாக பேசி அப்யூஸ் பண்ணுறது வந்து சைக்காலஜிக்கல் அப்யூஸ். ஸோ இவன் வந்து திருடன், இவன் வந்து வேஸ்ட் ஃபெல்லோ, ஸோ இவன் எதுக்குமே இது இல்லை, இவன் வந்து கரப்டட் மைண்டட், ஸோ அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து தரக்குறைவாக பேசுகிறது வந்து ஃபிசியோலாஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செக்ஷுவல் அப்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சைல்டு அப்யூஸ் இன் விச் அன் அடல்ட் ஆர் ஓல்டர் அடல்ட்சன் அப்யூசஸ் அ சைல்டு ஃபார் செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன். ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து
செக்ஷுவலாக வந்து அவங்கள வந்து ரிலேட் லைக் என்ன சொல்கிறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, ஒரு குழந்தைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ 8 மாதம் குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது. லைக் அவங்க அடல்ட்டு இல்லை ஓல்டர் அடல்ட்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போயிட்டு செக்ஷுவல் அப்யூஸ் வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது இல்லையா. ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் ரிஃபர்ஸ் டு தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அ சைல்டு இன் அ செக்ஷுவல் ஆக்ட் எய்ம் டுவர்ட்ஸ் தி ஃபிசிக்கல் கிராட்டிஃபிகேஷன், ப்ரெஷரிங் அ சைல்டு டு எங்கேஜ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ செக்ஷுவலில் நீ பண்ணி தான் ஆகணும், ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி தான் ஆகணும் நீ அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போய் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே செக்ஷுவல் அப்யூஸ் தான். அண்ட் தென் இன்டீசென்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் தி ஜெனிட்டல்ஸ் ஆஃப் அ சைல்டு ஆஃப்டர் த டிஸ்பிளேயிங் போர்னோகிராஃபி டு அ சைல்ட். ஸோ ஒரு குழந்தைக்கு போன் வீடியோஸ் எல்லாமே காமிக்கிறது. அண்ட் தென் ஆக்சுவல் செக்ஷுவல் கான்டாக்ட் வித் அ சைல்டு. ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட், ஒரு குழந்தை கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது. அண்ட் தென் யூஸிங் அ சைல்டு டு ப்ரொடியூஸ் சைல்ட் போர்னோகிராஃபி, இல்லைனா ஒரு குழந்தைய வந்து அந்த போன் வீடியோஸ் மாதிரியே வந்து அவங்கள பண்ணுறது. அண்ட் தென் செல்லிங் தி செக்ஷுவல் சர்வீசஸ் ஆஃப் அ சைல்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து செக்ஷுவல் அப்யூஸ் தான். அண்ட் தென் நெக்லெக்ட் அப்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைல்டு நெக்லெக்ட் இஸ் அ வெரி காமன் டைப் ஆஃப் சைல்டு அப்யூஸ். ஸோ ஒரு குழந்தைய வந்து ஒதுக்கி வைக்கிறது. லைக் இவன் கருப்பாக இருக்கான், இவன் எனக்கு பிடிக்கல, எனக்கு பொண்ணு பிறந்தா பிடிக்கல அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, வீட்டிலே ஃபேமிலியிலே, அதுதான் வந்து நெக்லெக்ட் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு தி சைல்டு வெல்ஃபேர் இன்ஃபர்மேஷன் கேட்வே, மோர் சில்ட்ரன் சஃபர் ஃப்ரம் நெக்லெக்ட் தென் ஃப்ரம் ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் கம்மிங். ஸோ ஃபிசிக்கலும் சரி செக்ஷுவல் அப்யூஸும் சரி நெக்லெக்ட் அப்யூஸாக நிறைய நடக்குது இந்த நாட்டில். எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையாக பார்த்துக்காது. ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணதான் ஆரம்பிக்கும். அது குழந்தைய தான் அது வந்து ரொம்ப இதுவாக பார்க்குமே தவிர, அந்த இன்னொரு ஒய்ஃபோட குழந்தைய வந்து அது வந்து ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து நெக்லெக்ட் அப்யூஸ். ஸோ நெக்லெக்ட் இஸ் அ டைப் ஆஃப் சைல்டு அப்யூஸ் தட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஒமிஷன், வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறது, ஆஃப் நாட் டூயிங் சம்திங். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ணாமல், என்ன ஒரு காமன் லைக் ஸ்கூலுக்கு போகணுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட விடாமல், இல்லை சாப்பாடு தராமல், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நெக்லெக்ட் பண்ணுறது தான் வந்து நெக்லெக்ட் அப்யூஸ். ஸோ சைல்டு நெக்லெக்ட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அ பேரண்ட் ஆர் அதர் பர்சன் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி சைல்டு டு ப்ரொவைட். இல்லை கேர் கிவர்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஹாஸ்டலில் போகிறாங்க பசங்க, ஸோ உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர், மெடிக்கல் கேர், இல்லை சூப்பர்விஷன், ஸோ மெடிக்கல் கேர் எதுவுமே வந்து கொடுக்காம அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது வந்து நெக்லெக்ட் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்விஷன் டு தி டிகிரி தட் தி சைல்டு ஹெல்த், சேஃப்டி அண்ட் வெல் பீயிங் ஆர் த்ரெட்டனிங் வித் ஹார்ம். சச் அ சைல்டு இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆப்சென்ட் ஃப்ரம். ஸோ அந்த மாதிரியான குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல், இல்லை பேக்ஸ், இல்லை வந்து ஸ்டீல் ஃபுட்டை வந்து திருடி சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வீட்டில் ஃபுட்டு கொடுக்காம அது மற்றவங்க குழந்தைங்கிட்ட வந்து திருடி சாப்பிட்றது, அந்த இல்லை காசு திருடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த குழந்தை இன்வால்வ் ஆகிடும். ஸோ லேக் நீடட் மெடிக்கல் அண்ட் டென்டல் கேர் இஸ் கான்சிஸ்டன்ட்லி dirty or lacks sufficient clothing for the weather. அண்ட் தென் காசஸ் ஃபார் சைல்டு அப்யூஸ். எதனால் இந்த சைல்டு அப்யூஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பேரண்ட்ஸ் ஹூ ஃபிசிக்கலி அப்யூஸ் தே ஸ்பௌசஸ் ஆர் மோர் லைக்லி தென் அதர்ஸ் டு ஃபிசிக்கலி அப்யூஸ் த சில்ட்ரன். இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு சண்டை வருது, அவங்க ஃபிசிக்கலாக வந்து அடிச்சுக்கிறாங்க, ஒரு அப்பா ஒரு அம்மாவை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே கோவத்தை வந்து குழந்தைங்களும் அடிப்பாங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சைல்டு அப்யூஸ் வருது. அண்ட் தென் சம்டைம் பேரண்ட்ஸ் செட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் தி சைல்டு தட் ஆர் கிளியர்லி பியாண்ட் தி சைல்டு கெப்பாசிட்டி. ஒரு சைல்டோட கெப்பாசிட்டி அதுதான், அந்த கெப்பாசிட்டியை புரிஞ்சு தான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த சைல்டு கெப்பாசிட்டியும் தாண்டி அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த சைல்டு அப்யூஸ் நடக்குது. ஆஃப்டர் தட் தே ஆர் ஆல்சோ செக்ஷுவலி, ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி அப்யூஸ் பை தி டீச்சர். அந்த குழந்தை வந்து செக்ஷுவலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, அந்த எமோஷ்னலாகவும் சரி, டீச்சராலையும் அவங்க அப்யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சைல்டு அப்யூஸ் பை ஃபோஸ்டர் parents is largely prevalent. And then parents who consume alcohol, cocaine and then heroin mistreat their children. ஸோ ஆல்கோஹால், மது அருந்துறது, அண்ட் தென் போதை பொருள் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க ஆஸ் பேரண்ட்டே சரி. ஆஃப்டர் தட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் அசோசியேட்டட் வித் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் child abuse. Sexual abuse in child mostly takes place through persons who are very close to the family. ஸோ ஒரு குழந்தைக்கு செக்ஷுவல் அப்யூஸ் எப்போ நடக்குதுன்னா, யார் குழந்தைங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், லைக் பக்கத்து வீட்டில், அவங்க தான் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எப்படி இந்த சைல்டு அப்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, enable the child
டு டிஃப்ரென்ஷியேட் குட் டச் அண்ட் பேட் டச் வென் தே ஆர் டச்ட் பை அதர்ஸ். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் எது குட் டச் எது பேட் டச். ஸோ மற்றவங்க எங்கெங்கெல்லாம் தொட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணல, எங்கெங்கெல்லாம் தொட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் தென் சில்ட்ரன் ஆர் டு பி அட்வைஸ் தட் தே ஷுட் நாட் அலோ எனி ஒன் டச்சிங் தெம் அன்வான்டட்லி அண்ட் இஃப் எனி ஒன் அட்டெம்ப்ஸ் டு டச் தெம் தே ஷுட் ரிப்போர்ட் இட் டு தேர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ ஒரு குழந்தை எங்கே போனாலுமே சரி, அந்த குழந்தைய வந்து யாராவது தப்பாக தொட்டாங்க அதுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டயோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் பை இன்ஸ்டாலிங் கேமராஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி வந்து கேமராஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் தோஸ் ஹூ அப்யூஸ் சில்ட்ரன் இன்க்ளூடட் தி பேரண்ட்ஸ் பி பனிஷ்ட் லீகலி. ஸோ பேரண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீகலாக பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் ஷுட் பி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் ப்ரிவென்டிங் சைல்டு அப்யூஸ். மதர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த சைல்டு அப்யூஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா மதர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கணும். ஆஃப்டர் தட் மாரல் எஜுகேஷன் ஷுட் பி தாட் இன் ஸ்கூல் அட்லீஸ்ட் ஃபார் 2 periods in a வீக் ஃபார் ஆல். ஸோ ஒரு மாரல் எஜுகேஷன் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மாரல் வேல்யூஸ் குழந்தைங்களுக்கு தெரிய வரணும். அட்லீஸ்ட் 2 periods ஆச்சும் ஒரு வீக்கில் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலில். அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த திஸ் டாபிக் சைல்டு அப்யூஸ் டைப்ஸ் காசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் வேர் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைல்டு அப்யூஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் தென் காசஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ், ஆஃப்டர் தட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் சைல்டு அப்யூஸ் எல்லாமே கிளியராக பார்த்துட்டோம். ஸோ எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ காசஸ் மட்டும் கேட்டாலுமே நீங்கள் அழகாக எழுதிடலாம், மெத்தட்ஸ் மட்டும் கேட்டாலுமே இல்லை அழகாக எழுதிடலாம், இல்லை டைப்ஸ் மட்டும் கேட்டாலுமே நீங்கள் வந்து இந்த கொஷின் எப்படி கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.